வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி டொமேட்டோ புலாவ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசியோட அளவு 300 கிராம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலையை பிச்சு போட்டுக்கலாம். ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 2 பச்சை மிளகாய், 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இடித்து வச்சுருக்கேன். இதை போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். கால் கப் அளவுக்கு காஞ்ச பட்டாணியை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 5 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். தக்காளியோட அளவு 250 கிராம். 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக நறுக்கின புதினா இலை, அதே அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, ஒரு 10-20 செகண்ட் இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள், இது இல்லைன்னா சாதாரண வரமிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் போதும். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 10-15 செகண்ட் இதை கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்த பிறகு 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். நீங்கள் எப்போவும் எவ்வளோ வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இது சரியாக இருக்கும். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். நான் இதுக்கு 4 விசில் விட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் எப்போவும் எவ்வளோ விட்டு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசில் ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். வீடே மணக்கிற அளவுக்கு அருமையான சுவையில் நம்மளோட தக்காளி புலாவ் ரெடி ஆயிருச்சு. இதனோட சுவைக்கு கொஞ்சம் கூட மிச்சமாகாத அளவுக்கு சாப்பிட்ருவாங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.